அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 64 சித்தர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்த ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த 64 சித்தர்களும் முறைப்படி வாழ்ந்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று ஒரே நாளில் 64 குழிகள் வெட்டப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரே நேரத்தில் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அதில் ஒருவரை மட்டும் அந்த குருக்கள், தலைமை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் ஒருவரை மட்டும் வெளியேற்றி விடுகிறார். ஏன் வெளியேற்றினார், எதற்காக வெளியேற்றினார் என்று தெரியவில்லை. ஆனால் 2 வருடம் கழித்து அந்த இடத்திற்கு, அதாவது வெளியேற்றப்பட்ட சித்தர் 2 வருடங்கள் கழித்து அந்த இடத்திற்கு வந்து நிற்கும்போது தானாக பூமி பிளந்து அவரை உள்வாங்கிக் கொண்டது. இப்படி ஒரு அதிசயமான கோவிலை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை முதலில் பார்த்து விடலாம். மயிலாடுதுறை, மாயாவரம் மயிலாடுதுறை என்று சொல்லும் கும்பகோணம் அருகே இந்த மயிலாடுதுறை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதற்கு அருகில் சித்தர்காடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து சித்தர்காடு என்று நீங்கள் கூகுள் டைப் செய்தாலே இந்த கோயிலுக்கு செல்லும் முகவரி அழகாக ஜிபிஎஸ் லிங்க்கு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் எளிதில் சென்று விடலாம். இந்த கோவிலில் 64 சித்தர்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்திருப்பது தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாகும். இதில் பிரதானமாக இங்கு சிவன் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரன் தான் பிரதானமாக இருக்கிறார். அந்த ஈஸ்வரன் சன்னதிக்கு முன்பே தான் இங்கு சில காலங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காளி சிற்பளம் நாடி என்ற ஒரு யோக சித்தராவார். இந்த காளி சிற்றம்பலம் நாடி யோக சித்தர் என்பவர் தான் இங்குள்ள தலைமை சித்தராவார். இந்த காளி சிற்றம்பலம் நாடி யோக சித்தர் தலைமையில் அங்கு பல அதிசயங்கள் வாழும் காலத்தில் நிகழ்த்தப்பட்டது. அதில் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுவாமி உயிருடன் இருக்கும்போது பழைய சாதம், அதாவது இரவில் நம்ம உணவு சாப்பிடுவோம். அப்படி உணவு சாப்பிடும்போது அந்த உணவை அவரை எடுத்து வைத்து விடுவார். இப்போ உணவு அப்போ இரவில் சாப்பிடும்போது நம்ம புதிதாக தானே சமைப்போம். அப்படி புதிதாக சமைக்கும்போது சூடாக இருக்கும் உணவு. அப்படி அவர் அந்த உணவை சுட சாப்பிட்டு விட்டு வைத்து விடுவார். அது 12 மணி நேரம் கழித்து மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது எப்படி அவர் சுட அந்த உணவை எடுத்து வைத்தாரோ அப்படியே அந்த சூடு குறையாமல் இருக்குமாம். இன்னும் பல அதிசயங்கள் நடத்தியிருக்கிறார். இவர்களுக்கு அவர் வாழும்போது கடன் பிரச்சனையால் செல்பவர்களுக்கு ஒரு விபூதியை கொடுப்பாராம். அந்த விபூதியை கொடுத்து விட்டால் போதும், கடன் பிரச்சனை தீர்ந்து விடும். இப்படி வாழும் காலத்தில் பல அதிசயங்களை செய்து அவர் உலகத்தையே மிரள வைத்திருக்கார். அதே போல் உலகத்தில் 64 சித்தர்களுக்கும் ஒரே இடத்தில் கோவில் என்பது வியப்பை ஊட்டுகிறது. ஏனென்றால் 64 சித்தர்களுக்கும் எங்கும் அவ்வளோ பெரிய கோவில்கள் கிடையாது. ஏனென்றால் சில சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இருக்கும், சில இடங்களில் 2-3 ஜீவ சமாதிகள் இருக்கும். அதிகபட்சம் உச்சபட்சமாக 18 சித்தர்களுக்கான ஜீவ சமாதிகள் எங்கேயாவது இருக்கும். ஆனால் 64 சித்தர்கள் என்பது மிக ஒரு வியப்பான விஷயமாகும். இப்படி காளி சிற்பளம் நாடி யோக சித்தர் அவரது தலைமையில் வாழும் காலத்தில் பல அற்புதங்கள் நடத்தி பல அதிசயங்கள் நடத்திவிட்டு வாழ்க்கையில் ஜீவ சமாதி அடைவதற்கான ஒரு ஆயுதங்கள் எடுக்கிறார். அப்போது முறைப்படி மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்கிறார். அப்படி கேட்கும்போது 64 குழிகள் வெட்டப்படுகிறது. அதில் அனைவரும் ஜீவ சமாதி அடைவதற்கான நேரங்களையும் குறித்து விடுகிறார். அப்படி ஏக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும்போது ஒருவரை மட்டும், அதாவது கண்ணப்பர் என்ற சித்தரை மட்டும் வெளியே போ என்று அவர் வெளியேற்றுவார். இதற்கு என்ன காரணம் என்றால், உணவு சமைப்பதில் நெய்யை ஊற்றுவதற்கு பதிலாக வேப்ப எண்ணெய் அவர் ஊற்றி விடுகிறார். இதில் கோபம் கொண்ட அவர் கண்ணப்பரை மட்டும் வெளியேற்றி விடுகிறார். அப்படி அவர் வெளியேறும்போது அந்த கோவிலிலிருந்து வெளியே போகிறார். மிகுந்த வருத்தத்துடன் போகிறார். ஏன் நம்மளை வெளியேற்றினார், சித்தரன் நம்மளை ஏற்றவில்லைன்னு பல மனக்கசப்போடு அவர் சென்று விடுகிறார். ஆனால் 2 வருடம் கழித்து அதே கோவிலுக்கு இவர்கள் அனைவரும் ஜீவ சமாதி அடைந்து விடுகிறார்கள். அதன் பின்பு 2 வருடம் கழித்து ஜீவ சமாதி அடைந்த பின்பு 2 வருடம் கழித்து இந்த கண்ணப்பர் அந்த ஜீவ சமாதி அடைந்த கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்.
அப்போது அவர் செல்லும்போது அங்கே நின்று ஒரு பாடலை அவர் பாடுகிறார். வழக்கம் போல் சித்தர்கள் பாடல்கள் அவருக்கு தெரிந்திருக்கும், அதை பாடுகிறார். அப்படி பாடும்போது திடீரென்று பூமி பிளந்து தானாக அவரை உள்வாங்கி கொண்டு அவரையும் பூமியே ஜீவசமாதி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டும் தகவலாகும். 2 வருடம் கழித்து பூமி பிளந்ததென்றால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பேர் அதிசயம். எனவே எதுக்காக சொல்கின்றன, இன்னும் கூட அந்த சித்தர்களின் ஜீவசமாதியின் மீது உள்ள வைப்ரேஷன் அப்படியே இருக்கிறது என்பதைத்தான் இதை காட்டுகிறது. இங்கு நாம் சென்று அமர்ந்து தியானம் செய்தால் சூட்சும ரூபத்தில் 64 சித்தர்களில் யாராவது ஒருவர் நமக்கு சூட்சும ரூபத்தில் நம் கண் முன்னே தெரிவதை பலரும் கண்டிருக்கிறார்கள், பலரும் பார்த்திருக்கிறார்கள். அப்படி பலருக்கும் சில சித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. நம்பிக்கையோடு சென்று இங்கு தியானம் செய்தால், முறைப்படி சித்தர்களுக்கான பாடல்களை பாடினால் இன்றும் நம் கண் முன்னே தோன்றி சூட்சும ரூபத்தில் தான், நேராக நமக்கு சினிமாவில் வருவது போலல்ல, சூட்சும ரூபத்தில் நம் கண் முன்னே தோன்றி நம்மளை ஆசீர்வாதிக்கும் ஒரு அதிசயம் இந்த கோவிலில் நடக்கிறது. இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள், சித்தர் அருளை பெறுங்கள். சித்தருக்கான தேடல் உள்ளவர்களுக்கு மிக அற்புதமாக இந்த கோயில் பயன்படும். நன்றி.